Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இந்த பேட்டர்னுக்கு எப்போவுமே நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்காது. அதனால் ஃபுல் ஷோல்டர் தான் எடுத்துக்கணும். லாஸ்ட் டைம் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தேன். கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஃபுல் வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு. அதனால் இது அடுத்து சேம் பேட்டர்னே நமக்கு வந்திருக்கு. அதனால் இந்த சேம் பேட்டர்ன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போட் நெக் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5.25 கிட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 10 கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அகலம் பார்த்திங்கன்னா 5.25, ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3.25 வருது. இவங்களோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 11 கிட்ட இருக்குது. அது இல்லாமல் சீம் அலவன்ஸ் இருக்குது, 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 இருக்கும். அப்புறம் 1 இன்ச் டாட்டுக்கு, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஒரு வி ஷேப்பில் நான் லைட்டாக கர்வாக கொடுத்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெக்கில் வர இந்த பெல்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். அது நான் ஒரு 2 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு விட்டுட்டு இதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா பார்டர் இல்லை. பார்டர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்டர் இல்லாததால் நான் ப்ளெயின் கிளாத் தான் கொடுக்க போகிறேன். அதனால் அதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இது மாதிரி எடுத்திருக்கேன். ஆம் ஹோல் ஹைட் பார்த்திங்கன்னா 8 வருது. இதே நம்ம போட் நெக் மாதிரி கட் பண்ணுறோன்னா நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வைப்போம். அப்போ நம்ம 8.5 எடுத்துக்கலாம். எனக்கு அதெல்லாம் வரப்போகிறது இல்லை. ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்க போகிறேன். அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பெல்ட் பீஸ் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும், பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளவுஸை பிரித்து வச்சுட்டு பின் குத்தி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வச்சு காட்டியிருக்க பாருங்கள். இப்படி தான் வரப்போகுது நம்மளோட ப்ளவுஸு. லாஸ்ட் டைம் பண்ண ப்ளவுஸில் நான் அந்தளவுக்கு எதுவுமே சொல்லலை, ஸ்டிச் பண்ணுறது மட்டும் காமிச்சிட்டேன். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பின்னெல்லாம் குத்தி செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது கீழே ஒரு லைனிங்கும் கொடுத்துருக்கேன், அப்போ தான் நமக்கு ஸ்டிஃப்னஸ்க்காக. இப்போ நான் 1/4 இன்ச்சில் சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 சைஸ் உள்ளவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1/4 இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ண போகிறேன். நம்ம இந்த இடத்துல அந்த மாதிரி கீறி விட்டோம்னா நமக்கு அழகாக மடிஞ்சு கொடுக்கும். அதனால் நம்ம லைட்டாக அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைன்ஸாக வருது. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் போட்டோம்னா நம்ம பாடி கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டும். நீங்கள் சைடில் கிராஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி ரொம்ப பிரெத்தாக காட்டும். நம்ம ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வேறு மாதிரியும், கொஞ்சம் வெயிட் போட்டவங்களுக்கு இந்த மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே கொடுத்துருக்க கிளாத்தை கொஞ்சம் கிளாத் மட்டும் விட்டுட்டு
பேலன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எனக்கு வெளியே தெரியாது, அதனால் என்கிட்ட இருந்த வேஸ்ட் கிளாத் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஃபுல்லாக சுற்றி அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸஸ் அவ்வளோதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து டாட் பிடிக்க போகிறேன். டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 4.5. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே செட் ஆகும். 4.5 நல்லா கிராஸாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து அதை நம்ம மடித்து தைச்சிடலாம். இந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இதுதான் நான் வந்து கீழே கிராஸாக கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் இதை ஈவன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கரெக்டாக வந்துடும். ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த கிளாத்தை ஒரு 1 இன்ச் வர மாதிரி நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி கிளாத் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஹிப்பு கிட்ட நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். மேலே ப்ளவுஸ் தூக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபிட்டிங்கில் போடும்போது. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் நெக்குக்கு ஒரு பெல்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஒரு வேஸ்ட் லைனிங் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த லைனிங் மேலே நம்ம இப்போ எடுத்துருக்க கிளாத்தை வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சும் அட்டாச்மெண்ட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். 1/2 இன்ச்சே போதும், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது, அதனால் ஒரு 1 இன்ச்சே விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த பெல்ட் பார்ட்டை நான் ஒரு பிளெயின் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 பக்கமும் 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மெட்டீரியல் தான் நமக்கு ஸ்லீவ்ஸ்லேயும் வருது, அதனால் அதனோட பேலன்ஸையும் நான் வச்சு இங்கே கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஈவனாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் லூப் டைனர் வச்சு ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக இழுத்து விட்டுருங்க. இப்போ வந்து 2 எட்ஜ்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இதை நம்ம பேக் பார்ட்டில் முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நெக்கில், அந்த கிளாத்தை நான் சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க. நம்ம அப்போ தான் கரெக்டாக நம்ம எங்கே எவ்வளோ அகலம் எக்ஸாக்டாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். மேலே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விடுங்க. அங்கே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் கிளாத்து. ஃப்ரண்ட் பார்ட் அட்டாச் பண்ண போகிறதுக்கு தேவைப்படும். 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே நான் இது பண்ணிக்கிறேன்.
அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியது தான். லாக் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம பேக் பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பெல்ட்டில் வந்து இதில் வந்து எதாவது பார்டர் இருந்தால் அதில் வச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நமக்கு இதில் பார்டர்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ப்ளெயினாக இருந்ததுனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஷோல்டர் ஓவர்லாக் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். 1/2 இன்ச்சில் ஸ்லீவ் இழுக்காமல் ஸ்லீவ் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் துணியை வளைச்சி கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நான் என்னோடய ஃபைனல் வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.